சேலம் முதல் அக்ரஹாரம் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆவணி மாத அமாவாசை முன்னிட்டு மூலவர் ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமண மலர் மாலைகள் சூட்டி சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து கும்ப ஆரத்தி, குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட சத்திரங்களால் சோடாஷ உபசார பூஜை செய்து வெளியே காட்சி அளித்த உற்சவருக்கும் மூலவருக்கும் துளசி தலங்களால் அர்ச்சனை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதை வழங்கப்பட்டதும் ஆலயத்திற்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு ஆஞ்சநேயரின் வடைமாலை பிரசாதமாக வழங்கப்பட்டது. பின்னர் முதல் அக்ரகாரம், இரண்டாவது அக்ரகாரம், பட்டைக்கோவில், சின்ன கடைவீதி வழியாக உற்சவர் புறப்பாடு வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சேலம் மன்னர்பாளையம் பிரிவு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிபராசக்தி பிரித்திங்கரா தேவி அம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் சரபேஸ்வரர் முன்பு கும்ப கலசம் வைத்து கலச பூஜையுடன் யாகம் வளர்க்கப்பட்டது. யாகத்தில் பல்வேறு நறுமண திரவியங்களுடன் மிளகாய் ஓமம் நடைபெற்றதும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலச புறப்பாடு பெற்று ஸ்ரீ பிரித்திங்கரா தேவிக்கு கலச அபிஷேகம் நடைபெற்றதும் கூடியிருந்த பக்தர்கள் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது.
அம்மனுக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி எலுமிச்சை பழ மாலை அணிவித்து தங்க கிரீடத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்க குங்குமத்தால் 108 அஷ்டோத்திர நாமவழிகள் கூறி அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் வீராணம் அருகே பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மூக்கர காளியம்மன் திருக்கோவில் ஆவணி மாதம் அமாவாசை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு 16 திருக்கரங்களுடன் கையில் சூலம் ஏந்திய தேவியாக கற்கள் பதித்த நகை ஆபரணங்கள் நறுமண மலர் மாலைகள் சூட்டி பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். மூலஸ்தானம் முழுவதும் வண்ண மலர்களால் தோரணங்கள் கட்டி அலங்கரித்து மூலவர் அம்மனுக்கு வாழை இலையில் அன்னம் படையல் போட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டதும் உற்சவர் மூக்கர காளியம்மன் திருக்கோவில் புறப்பாடு நடைபெற்றது. 4 திக்கிலும் அரளி பூக்கள் தூவி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். மூலஸ்தானம் எதிரே நிறுத்தி அம்மனுக்கு தேங்காய் பூசணிக்காய் திருஷ்டி கழிக்கப்பட்டு கோமாதாவிற்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டதும் உற்சவர் அம்மன் ஈசல் சேவை நடைபெற்று இறுதியாக ஊஞ்சலில் கொலுவிற்க செய்து ஊஞ்சல் உற்சவத்துடன் நிறைவு பெற்றது. பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது.
தேர்வீதி அருகே பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு தஞ்சாவூர் கோடி அம்மன் அலங்காரம் செய்து நீலப்பாட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த நகை கிரீடத்துடன் அங்காள பரமேஸ்வரியுடன் சிவபெருமான் இரு தலைகளாக காட்சி அளிக்க தாமரை விரலி மஞ்சள் மற்றும் பல்வேறு விதமான நறுமண மலர் மாலைகள் அணிவித்து கையில் செங்கோலுடன் அம்மன் காட்சி அளிக்க அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்று உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதேபோல் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளித்த உற்சவ ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கும் பேச்சி அம்மனுக்கும் வீரபத்திரருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். வாழ்வு வளம் வேண்டி ஆலய கொடிமரத்தின் முன்பு பெண்கள் நெய்விளக்கேற்றி அமாவாசை நாளில் அம்மனை வழிபட்டனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.